தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஓடியாங்க ஓடியாங்க. நல்ல செய்தி நல்ல செய்தி. என்ன தெரியுமா? கருணாநிதி குடும்பத்துக்குள்ள அடிதடி சண்டை. மண்டை உடைய போகிறது. ஆனால் என்னன்னா, இந்த குடும்பத்துக்குள்ள வழக்கமாக பிரச்சனை சண்டை அப்படின்லாம் வந்ததுன்னா ஊரில் இருக்கிறவங்கள தான் கொளுத்துவாங்க. எப்படின்னா, தினகரன் பத்திரிகை எழுதும் கொழுந்து இருந்தது பார்த்தீங்களா? கொளுத்தினானுங்க பார்த்தீங்களா? வெடிகுண்டை வீசினாங்க பார்த்தீங்களா? அந்த உருட்டுக்கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அடித்து உடச்சி 3 பத்திரிகையாளரை கொளுத்தினாங்க பாருங்கள். அந்த மாதிரி மற்றவங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுமே தவிர கருணாநிதி குடும்பத்திற்கு எந்த சேதாரமும் ஏற்படாது என்றாலும் கூட. தினகரனில் நாளிதழ் கடந்த 2007ஆம் ஆண்டு நடந்த கருத்து கணிப்பில் திமுகவின் அடுத்த வாரிசு தலைவர் ஸ்டாலின் என வெளியிட்டதால் அதிருப்தி அடைந்த மு.க. அழகிரி தரப்பினர் தினகரன் அலுவலகத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். அச்சம்பவத்தில் அலுவலகத்தில் பணியாற்றிய கோபிநாத், வினோத், முத்துராமலிங்கம் ஆகியோர் உயிரிழந்தனர். இப்பொழுது அடித்துக் கொள்வது யார் அப்படின்னா, அந்த ஃபேரக்ஸ் பேபி மாதிரி மூஞ்சி வச்சிருப்பான் பாருங்க, அந்த தயாநிதியும் அவன் அண்ணன் கலாநிதியும் 2 பேரும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். எதற்காக என்றால், கலாநிதி ஒரு திருட்டு பயல் என்று சொல்லி நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார் தயாநிதி மாறன். விதைச்சோன்னு பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ, அப்புறம் ஓ மயன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவ மயன் சாப்பிடுவேன். அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது. ஒரு திருட்டு பய இன்னொரு திருட்டு பயலை பார்த்து திருடன்னு சொல்றதை இங்கே தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா தயாநிதி மாறன் கதையை தான் நமக்கு தெரியுமே, பள்ளந்தோண்டி திருடுனவன் இல்லையா? BSNL தொலைபேசி இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறனிடம் சிபிஐ அதிகாரிகள் டெல்லியில் 8 மணி நேரம் விசாரணை நடத்தினர். இப்போ என்ன கதை அப்படின்னா, கருணாநிதி குடும்பம் தான் வழக்கமாக எல்லாருக்கும் அல்வா கொடுக்கும். அந்த திருட்டு குடும்பத்துக்குள்ளேயே உள்ள உள் திருட்டு ஒருத்தம் பண்ணியிருக்கான் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதுதான் இங்கே நடந்திருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, கருணாநிதியுடைய மனைவிகளில் ஒருவரான தயாளு அம்மாளையும் இதற்கு சாட்சியாக இழுத்திருக்கிறார் தயாநிதி மாறன் அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது சம்மந்தப்பட்ட விவரங்கள் ஒரு புறம், அதை வந்து நான் தெளிவாக படித்தே சொல்கிறேன். அந்த நோட்டீஸில் என்னென்ன இருக்குன்றதை படித்தே சொல்கிறேன். 2 நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் தயாநிதி மாறன். ஒன்று அக்டோபர் 2024 அனுப்பியிருக்காரு. இன்னொன்று இப்போது ஜூன் 10ஆம் தேதி 2025 அனுப்பியிருக்காரு. மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் தயாநிதி மாறன் அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. என்ன இதற்கு கலாநிதி மாறன் தரப்பிலிருந்து சரியான பதில் வரவில்லை. மாறாக இந்த விஷயம் பூதாகரமாக வெடித்துவிடக்கூடாது என்பதற்காக அவருடைய சகோதரியான அன்புக்கரசி அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் காசை கொடுத்து அமுக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டையும் தயாநிதி மாறனே வைக்கிறார் அப்படின்றது தான் இதில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. வழக்கம் போல் எந்த மீடியாவும் இதை வந்து எடுத்துக்கல. தயாநிதி மாறன் என்ன சொல்றாரு அப்படின்னா, சன் டிவி என்பது சன் டிவி நெட்வொர்க் வந்திருக்கிறது, எல்லாம் திமுக காரன் பணம், 200 ரூபாய்க்கு இங்கேயும் அலைஞ்சு கூங்கின்னு இருக்கான், இன்பநிதி வாழ்க, இன்பநிதியை பார்த்து விட்டா நான் செத்து போனேன். குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இவன் 5000 கோடி திருட்டான்னு அவன் சொல்கிறான், அவன் 6000 கோடி திருட்டான்னு இவன் சொல்கிறான், இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து 30,000 கோடி திருட்டான்னு வேற ஒருத்தன் சொல்கிறான். இப்படி ஒரு குடும்பம், இப்படி ஒரு நாடு, என்னத்த சொல்கிறது? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.